ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், நமக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், எவ்வளோ மாசமாக ஜெபிக்கிறேன், பல வருஷமாக ஜெபிக்கிறேன், பல வாரங்களாக ஜெபிக்கிறேங்க. என் ஜபத்துக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, அவ்வளோதானோ, எனக்கு முடிவே இல்லையா, என் ஜபத்துக்கு ஒரு பதில் கிடைக்காதான்னு சொல்லிட்டு எவ்வளோ பல கோணல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், குழம்பி போய் கொண்டிருப்போம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் அம்மா அப்பா தாம் பிள்ளைக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினாவே 10 கடை ஏறிங்க இறங்குவாங்க தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாம் பிள்ளைக்கு அந்த பொருள் பிடிச்சதுன்னு சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. அம்மா அப்பா தாம் பிள்ளை சந்தோஷத்துக்காக. அம்மா அப்பாவுக்கு மேலங்க நம்ம தேவன், அப்பாற்பட்ட தேவனுங்க. நம்ம ஆசைப்பட்டுட்டோமே, நம்ம நம்ம என் பிள்ளை என்கிட்ட ஜெபிச்சிட்டாலேன்னு சொல்லி அந்த ஒரு பொருளுக்காக, அந்த ஒரு ஜெபத்திற்காக எவ்வளோ ஒரு தரமா கொடுக்கணும், தகுதியா கொடுக்கணும், தரமா கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ யோசிப்பாரு. இன்னொன்று ஒரு விதமா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த ஜெபித்த அந்த காலத்துல ஆண்டவர் கொடுக்க போகின்ற அந்த ஒரு கேப் இருக்கு தெரியுமா? நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஒரு கேப்புக்கும் அந்த ஒரு காத்திருப்பின் காலம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் தெரியுமாங்க. தேவன் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இன்னும் 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 என்ன என்கிட்ட வரணும், என் பிள்ளை என் அன்பை இன்னும் ருசிக்கணும், என் பிள்ளை இன்னும் என்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அது புரியுதா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக்கணும் உங்ககிட்ட, அவருடைய உறவு உங்களுடைய உறவு இன்னும் இணையணும்னு சொல்லிட்டு அவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். தேவன் தரப்போகின்ற உங்க ஜபத்திற்கு தரமானதாக பதில் இருக்கும். நீங்க விசுவாசிங்க, தேவன் தரமானதாக உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கவலைப்படாதீங்க.